வணக்கம். இன்னைக்கு வேகனார் ஆட்டோமேட்டிக் காரை எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறது வந்து நம்ம சிம்பிளாக அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஒரு வேகனார் ஆட்டோமேட்டிக் கார் ஆஃப் கண்டிஷனில் இருக்கும் பொழுது அது எப்படி இருக்கும், எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணணும், அதனுடைய கியர் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். கார் நீங்கள் ஓட்டுறதுக்கு முன்னாடி சீட் பெல்ட் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. நம்மளோட உயிரை பாதுகாக்கக்கூடியது இந்த சீட் பெல்ட் தான். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எந்த ஒரு ஆட்டோமேட்டிக் காராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிரேக் மற்றும் ஆக்சிலரேட்டர் அப்படிங்கிற இந்த ரெண்டு பெடல் மட்டும்தான் இருக்கும். கிளச்சுங்கிற பெடல் இருக்காது. ஸோ நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆக்சிலரேட்டர் கொடுக்கும்பொழுது வண்டி மூவ் ஆகும், பிரேக்கை மிதிக்கும் பொழுது வண்டி வந்து ஸ்டாப் ஆகும். இது ஆக மொத்தம் ஒரு ஸ்கூட்டி மாதிரியே வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ நீங்கள் இந்த காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கியர் பாக்ஸ் செட்டப் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நியூட்ரலில் வச்சுக்கணும். இங்கே ஆறுன்னு போட்டிருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ரிவர்ஸ், என் அப்படிங்கிறது நியூட்ரல், டி அப்படிங்கிறது டிரைவ் மோட், எம்முங்கிறது மேனுவல் மோட். இது என்ன அப்படிங்கிறத நான் இப்போ தெளிவாக சொல்லிடுறேன். இப்போது இந்த சென்டரில் வந்து இந்த கியர் லிவர் இருக்கிறது வந்து நியூட்ரல், ஓகேங்களா? நியூட்ரலில் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து வண்டியை எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணணும். அப்போது இதை வந்து ரைட் சைடு தள்ளி இப்படி மேலே தள்ளிட்டீங்க அப்படின்னா இது வந்து ரிவர்ஸ். ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிவர்ஸ் கியரில் விழுந்துடும். நீங்கள் வந்து வண்டியை ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து இந்த ஸ்லாட்டில் வைக்கும் பொழுது டிரைவ் மோடு, இது வந்து ஆட்டோமேட்டிக் மோடு. நீங்கள் வந்து வண்டியை வந்து ஓட்டிகிட்டே போயிட்டே இருக்கலாம். நீங்கள் ஸ்பீடை வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காக கியருக்கு தகுந்த மாதிரி, ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி அதுவே மாறி போயிட்டே இருக்கும். இந்த பக்கத்தில் நீங்கள் இப்படி வச்சிட்டிங்கன்னா இது வந்து மேனுவல் மோடு. இப்போ வந்து இப்படி ஒரு தடவை நீங்கள் தள்ளினீங்க அப்படின்னா 1வது கியரு, மறுபடியும் இப்படி தள்ளினா 2வது கியரு, மறுபடியும் இப்படி தள்ளிட்டு விட்டால் 3வது கியர், இந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து கியரை கம்மி பண்ணணும்னா மேலே தள்ளினீங்கன்னா 3லேருந்து 2க்கு வந்துடும். இப்படி மறுபடியும் தள்ளினா 2லேருந்தா 1 வந்துடும். அது மாதிரி நீங்கள் 5 கியருக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து மேனுவல் மோடு. இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நியூட்ரலில் இந்த கியர் லிவரை வச்சுக்கணும். அந்த பெடல் இருக்குது பார்த்தீங்களா, பிரேக் பெடல், இந்த பிரேக் பெடலை மிதிச்சுக்கணும். பிரேக் பெடலை மிதிச்சுட்டு தான் நீங்கள் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இக்னிஷன் கொடுக்கும்போது வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே ஆக்சுவலாக வந்து என்ன மோடில் நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறத டிஸ்பிளேயில் வந்து காமிச்சிடும். இப்போ நியூட்ரலில் இருக்கிறனால நியூட்ரல் காமிக்குது. இப்போ நான் இங்கே 6ல் வைக்கிறேன். 6ல் வச்சேன்னா அங்கே உங்களுக்கு 6ன்னு ரிவர்ஸ்ன்னு காமிச்சிடும். டிஸ்பிளே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த கேமராவும் ஸ்டார்ட் ஆகி ரிவர்ஸ் கேமரா உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் வந்து இந்த பிரேக்கில் கால் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் இப்படி லைட்டை ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக கார் வந்து ரிவர்ஸில் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். பின்னாடி போகுது பாருங்கள், ஓகேங்களா? இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸில் வந்து வண்டி போக ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் பிரேக்கில் தான் வந்து ரொம்பவே முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும். இந்த காலை நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது வண்டி வந்து மூவ் ஆகும். இது வந்து ஃப்ரண்ட் ஆகட்டும் ரிவர்ஸ் ஆகட்டும், ரெண்டுக்குமே வந்து அந்த பிரேக் லிவர் ரொம்ப முக்கியம். அடுத்து ரிவர்ஸ் வந்து பார்த்தாச்சு. இப்போ நியூட்ரலில் வச்சுட்டு நீங்கள் கால் எடுத்தாலும் வண்டி ஒன்றும் ஆகாது. நீங்கள் வந்து நீங்கள் இறங்குறதுக்கு போகிறதுக்கு செய்கிறதுக்கெல்லாம் நீங்கள் ஹேண்ட் பிரேக் போட்டு நியூட்ரலில் வச்சுட்டு நீங்கள் போய்க்கலாம். அடுத்து இந்த கியர் லிவரை டிரைவ் மோட்டில் போட்டோம். இப்போ வந்து நான் பிரேக்கை மிதிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போ அதை காலை ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வண்டி வந்து முன்னாடி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து இனிஷியலாக மூவ் ஆகும். அப்படியே வந்து நீங்கள் காலை வந்து எடுத்து இங்கே நீங்கள் ஆக்சிலேட்டர் பெடல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சு நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கியர் வந்து 1 2 3 4 5ன்னு அதுவாக வந்து சேஞ்ச் ஆகிக்கும். நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஸ்டேரிங் கண்ட்ரோல் மட்டும் கரெக்டாக பண்ணால் போதும். அடுத்தது வந்து மேனுவல் மோடு எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த லிவரை டிரைவ் மோடு இங்கே வச்சுருக்கீங்களே அப்படியே இந்த சைடு தள்ளி விட்டுட்டிங்கன்னா மேனுவல் மோடு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே மேனுவல் மோடுன்றதை வந்து இங்கே என்ன காமிக்கும் அப்படின்னா 1M அப்படின்னு காமிக்குது பாருங்கள். எம் அப்படிங்கிறது மேனுவல் மோடு, டின்னு காமிச்சதுன்னா அது டிரைவ் மோடில் இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே டிரைவ் மோடில் வச்சா டிரைவ் மோடு காமிக்கும். 1D 2D 3D அந்த மாதிரி காமிக்கும். இப்போ நம்ம வந்து எம்மில் வச்சுருக்கும் போது மேனுவல் மோடு. இப்போ வந்து பேசிக்காகவே இங்கே வந்து 1Mல இருக்கும், ஓகேங்களா? இப்போ வந்து நான் பிரேக் பெடலை மிதிச்சிருக்கேன். இப்போ பிரேக் பெடலை ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி மூவ் ஆகும். இது வந்து 1Mல இருக்கிறனால. இப்போ வந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் மூவ் பண்ண உடனே இந்த கியர் லிவரை இப்படி ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டீங்க அப்படின்னா செகண்ட் கியருக்கு போயிடும். மறுபடியும் கீழே ப்ளஸில் பண்ணிங்கன்னா 3rd கியர், அதாவது நீங்கள் வந்து மூவிங்கில் இருக்கும்போது பண்ணிங்கன்னா 3rd கியர் வரும். இது வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்லாட்டில் வச்சோம்னா 2வது கியர்லேருந்து 1வது கியர் இந்த மாதிரி வந்து கம்மி ஆகிக்கும். இந்த மேனுவலை பொறுத்த வரைக்கும் கீழே நீங்கள் ஒவ்வொரு தடவையும் தள்ளும்போது 2 3 4 5ன்னு இப்படி போய்க்கலாம். ஸ்பீடை கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்படி 4 3 2 1 இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். இப்போது மேனுவல் மோடுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் காமிக்கிறேன். இப்போ வந்து 5M காமிக்குதுங்களா, இங்கே வந்து கியர் லிவர் வந்து மேனுவலில் இருக்குது, 5ல் ஓடிட்டுருக்கு.
இப்போ வந்து நான் ஸ்லோ பண்ணிவிட்டு எனக்கு வந்து கியரை டவுன் பண்ணணும் அப்படிங்கிறனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து இப்போ நான் வந்து மேலே அந்த மைனஸ் பண்ண போகிறேன். ஒரு தடவை மைனஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக 4 வந்துடும். மறுபடியும் மைனஸ் பண்ணோம்னா 3 வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து கியர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா கீழே இப்படி ஒரு தடவை பண்ணால் 4, மறுபடியும் இப்படி பண்ணால் 5. இந்த மாதிரி வந்து மேனுவல் மோடில் உங்களுக்கு மாறிக்கும். இன்னொரு விஷயத்தை வந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி வண்டி ஓடிட்டே இருக்கும் பொழுது இந்த மேனுவல் மோட்லேருந்து டிரைவ் மோட் மாற்றலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரணும். ஆக்சுவலாக கண்டிப்பாக வந்து வரணும். அப்போ தான் வந்து கரெக்டாக நம்ம வந்து பழக முடியும். அதை வந்து நம்ம தாராளமாக மாற்றிக்கலாம். இப்போ மேனுவலில் இருக்குது, வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது பாருங்கள். அப்படியே வந்து நம்ம இப்படி டிரைவ் மோடு மாற்றினீங்க அப்படின்னா எந்த கியரில் இருக்கோ அப்படியே அந்த கியருக்கு 5D அப்படின்னு சொல்லி காமிச்சிடும். 4Dயில் இருந்தாலும் சரி, 3Dயில் இருந்தாலும் சரி, அந்த நீங்கள் டிரைவ் மோடுக்கு மாற்றும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த கியர் இது வந்து பார்த்திங்கன்னா டிரைவ் மோடுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்லேருந்து நீங்கள் போகக்கூடிய ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி கியர் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். இந்த விஷயத்தையும் நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் லைவாக டெமோலேயே வந்து நம்ம டிரைவ் பண்ணும்போதே காமிச்சிருக்கேன், டெமோ எடுத்து காமிச்சிருக்கேன் வீடியோவை. நீங்கள் வந்து மேனுவல் மோடை ஓட்டும் போது மட்டும் ரொம்பவே ஜாக்கிரதையாக ஓட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக நீங்கள் காரை ஓட்டினாலே ரொம்பவே ஜாக்கிரதையாக தான் ஓட்டணும். நம்மளை நம்பி நிறைய பேர் நம்ம கூட வருவாங்க. அவங்களுடைய உயிருக்கும் சேர்த்து நம்ம தான் வந்து பாதுகாப்பு. கோ டிரைவர் வந்து யார் உட்காந்துருந்தாலும் சரி, அவங்களும் சீட் பெல்ட் போட்டுக்க சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் vijay.prabhakar.96 அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் எந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போனாலும் அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் போய் பார்த்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம டூரிஸ்ட் பிளேஸை பார்க்கும்போது நீங்களும் வந்து வீட்டில் இருந்தபடியே ஃப்ரீயாகவே அந்த இடத்த எல்லாமே பார்த்துக்கலாம். அதனால் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். நன்றி.